என்னுலகம் என் குடும்பம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம டீ வடிகட்டியை எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டீ வடிகட்டி ரொம்ப டீ படிஞ்சு ரொம்ப கரையாயிடுச்சு. இப்போ டீயை வடிகட்ட முடியாமல் ரொம்ப டீ தூள் ஃபுல்லாக இதாக இருக்குது. இதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் ஒரு ஸ்பூன் துணிக்கு துவைக்கிற ஏதாவது பவுடர், எண்ணெய், ஏரியல் எது வேணாலும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதோட பாத்திரம் விளக்குறது விம் ஜெல் இல்லைன்னா இது வேணால், நான் இன்றைக்கி பில் சேர்த்துருக்கேன். சும்மா ஒரு 2 ட்ராப் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும் தண்ணியில். அதோட கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா இருந்தால் போடுங்க, இல்லை அப்படின்னா லெமன் இருந்துச்சுன்னா லெமனை கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் எவ்வளோ இதாக இருக்குன்னு பாருங்கள், டீ இதான்னு. இந்த இதை அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுடலாம். 2 வச்சுருக்கேன். 1 தான் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒன்று வாங்கினேன், அதுலேயும் அப்படி பண்ணிட்டேன். ஸோ அதையும் போட்டு நம்ம கொதிக்க வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இது மாதிரி நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியோட கலரே மாறி இருக்கும். பியூர் ஒயிட்டாக இருந்தது, இப்போ கொஞ்சம் கலர் மாறி இருக்கு. இது க்ளீன் பண்ணுறது நம்ம வீட்டில் இருக்க பொருளே போதும். ஒரு ஸ்பூன் நம்ம வாஷிங் பவுடர், எண்ணெய், ஏரியல், சர்ஃப் எக்ஸல் எது வீட்டில் இருக்கோ அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. விம் ஜெல்லோ இல்லை ப்ரில்லோ என்ன ஜெல் இருக்கோ அந்த ஜெல் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அதோட லெமன் இருந்தால் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா பேக்கிங் சோடா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஸ்டவ்லேருந்து நம்ம இறக்கிடலாம். இறக்குனதுக்கப்புறம் அந்த சூட்டோட அந்த இதை எடுத்துட்டு கொஞ்சோண்டு அந்த ஜெல் ஊற்றி வச்சுருக்கேன். அந்த ஜெல்லில் ப்ரஷ் இருந்தால் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நல்லா அழுத்தி தேய்ங்க. தேய்க்க அந்த இது வெளியில் வந்துடும். இப்போ அந்த இதை வச்சு நம்ம தேய்க்கிறப்ப பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே தேய்க்க இங்கே எடுத்து பாருங்கள், ஃபுல்லாக அந்த டீத்தூள் எல்லாமே வெளியில் வருது. ஸோ அந்த சுடு தண்ணியில் அந்த இதுலேயே நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா ஃபுல்லாக அந்த டீத்தூள் எல்லாமே வெளியில் வருது. ஸோ திருப்பி அந்த தண்ணியில் கொஞ்சம் டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு திருப்பி அந்த ப்ரஷ்ஷையும் வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஜெல்லை, பாத்திரம் விளக்குற ஜெல் போட்டிருந்தாங்க, அந்த இதை போட்டு நல்லா அழுத்தி தேய்ங்க. தேய்க்க கீழே உதிருது. உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் கீழே நான் இது மாதிரி உட்டு போட்டிருக்கேன். தேய்க்க உதிர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா வந்துடும். அந்த சூடு இருக்கப்பே கொஞ்சம் பிடிச்சிட்டு தேய்ங்க, வந்துடும். நல்லா கழுவுனதுக்கப்புறம் ப்ரஷ் வச்சு தேய்ச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 2-3 இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஸோ இது அப்படியே நம்ம டீ போட்டதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அந்த சோப் பவுட்ரு ஸ்மெல்லு, ப்ரில் ஸ்மெல்லு அதெல்லாம் அடிக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கழுவிட்டேன் ப்ரஷ் போட்டு தேய்ச்சி, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மட்டும் இருக்குது. அது ரொம்ப நாள் கரனால அது போல். அதுக்கு திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இதை திருப்பி ஹீட் பண்ணிவிட்டு அந்த சுடுதண்ணியில் நம்ம திருப்பி அந்த வடிகட்டியை போட்டுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பாட்டில் தண்ணி வச்சாச்சு. இது லைட்டாக சூடானே திருப்பி அந்த 2 வடிகட்டையும் நம்ம இதுக்குள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா அந்த சோப் பவுடர் ஸ்மெல்லு,
அந்த இதெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் இப்படி இதாகுதுன்னா, நான் ரொம்ப நாள் வந்து டீ வடிகட்டின உடனே நம்ம வாஷ் பண்ணிடணும். நான் அது வாஷ் பண்ணவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் தேய்ச்சி கழுவுனதில் எப்படி இருந்தது எப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி, இப்படி இருந்தேனா இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி, எப்படி இருந்த வடிகட்டி எப்படி ஆயிருக்குன்னு பாருங்கள். அந்த இது இப்போ கொஞ்சம் இதாகிடுச்சு. இது ரொம்ப பழசுங்கிறதுனால அங்கங்கே இருக்குது. ஸோ அதனால் திருப்பியும் சுடு தண்ணியில் நம்ம கொஞ்சம் நேரம் இது பண்ணலாம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். சுத்தமாகவே தீயை வடிகட்ட முடியாத நிலமையில ஆயிடுச்சு. அதனால தான் இன்னொரு இது வாங்கினேன். திருப்பி அதுவும் வந்து இப்படியே படிஞ்சிட்டே இருக்கவும், என்னடா இது நம்ம டீ வடிகட்டியாக வாங்கிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி செய்வோன்னு பார்த்தேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்லை, செஞ்சாச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க பொருள் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம எல்லார் வீட்லேயுமே எப்படியும் விம் ஜெல்லு, ப்ரில் ஜெல் ஏதாவது ஒன்று இருக்கும். ஏன் நம்ம விம் பார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அந்த இதுக்குள்ளே போய் நம்ம பார் வந்து ஒட்டிக்கும், சோப்பு வந்து போய் ஒட்டிக்கும். அதனால் நம்ம சரியாக வாஷ் பண்ணலாம் அப்படின்னா, அதோடு நம்ம டீ வடிகட்டணும் அப்படின்னா ஏதாவது வயிற்றுக்கு உபாதை வரும். அதனால தான் ஜெல்லாக யூஸ் பண்ணுறோம். அதனால தான் திருப்பி நான் சுடு தண்ணியில் போட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். வாஷ் பண்ணிட்டா அந்த சோப்போட ஸ்மெல் எல்லாமே போயிடும். அதுக்காக தான் திருப்பி நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணுறோம். ஸோ வீட்டில் இருக்க பவுட்ரு தான், இன்னும் ஏரியலோ எது உங்கள் வீட்டில் இருக்கோ அந்த பவுட்ரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. விம் ஜெல்லோ ப்ரில் ஜெல்லோ எந்த ஜெல் இருந்தாலும் அது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தென் வாஷிங் சோடா ஒன்று ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஹாட் வாட்டர்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணிவிட்டு, பழைய டூத் ப்ரஷ் எல்லா வீட்லேயுமே இருக்கும். ஸோ அதை வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் 5 மினிட்ஸில் க்ளீன் ஆயிரும். தண்ணி ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து கீழே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பியும் இதை ஒரு தடவை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இந்த இது ஃபுல்லாக க்ளீனாகவே போயிடுச்சு. திருப்பி நம்ம ப்ரஷ் வச்சு ஒரே ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம். சொன்னாங்க இந்த சோப்பு இதெல்லாம் வெளியில் வரும்னு. பாருங்கள், அப்படியே புதுசு மாதிரி ஆயிடுச்சு. மேக்ஸிமம் எல்லா இதுவுமே போயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுலகம் என் குடும்பம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.